டிரைவ். இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தில் ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். அப்படி ஹீரோ அவருக்குன்னு சொந்தமாக ஒரு மீடியா சேனல் ஒன்று வச்சுருக்காரு. அப்படி ஹீரோவோட அப்பா தான் இந்த மீடியா சேனலில் நல்லா வளர்த்து விட்டார். இப்போ அவருக்கு அப்புறமா ஹீரோ தான் அதை பார்த்துக்கிறாரு. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து அந்த மீடியா சேனலை இந்த எதிர்கட்சிக்கு விற்றுடலாம், விற்றுட்டு இந்த ஃபேமிலியோடு சேர்ந்து லண்டன் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு சீக்ரெட் டீல் ஒன்று போட்டிருக்காரு எதிர்கட்சியோடு சேர்ந்து. ஹீரோ எதுக்காக எதிர்கட்சிக்கு அதை விற்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த மீடியா சேனல் வந்து ஒரு நல்ல சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மக்கள் எல்லாருமே அந்த மீடியா சேனலில் வரக்கூடிய விஷயங்களை நம்புகிறாங்க அப்படின்னா, அதே மீடியா சேனலை எதிர்கட்சிக்கு விற்றுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன போடுறாங்களோ அதை தானே மக்கள் நம்புவாங்க. அதனால் ஹீரோ வந்து அதை ஒரு சீக்ரெட்டாக இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு, இதை சீக்ரெட்டாக முடிச்சிடணும், எதிர்கட்சிக்கு இதை விற்றுட்டு லண்டன் போயிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அப்படி ஹீரோவோட லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கும் போதே திடீர்னு ஒரு ஹேக்கர் வந்து ஹீரோவோட லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். அப்படி இந்த ஹேக்கர் வந்து இந்த விஷயத்தை அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுறா, எல்லாருக்கும் தெரிய வருது. ஹீரோவோட இந்த சீக்ரெட் டீல் இப்போ லீக் ஆனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்படி இது மட்டும் இல்லாமல் இந்த ஹேக்கர் வந்து ஹீரோவோட இன்னும் ஒரு சில ப்ரைவேட்டான விஷயங்கள், சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இந்த ஹேக்கர் யார், எதனால் ஹீரோவை வந்து டார்கெட் பண்ணியிருக்கான், ஹீரோவோட லைஃப்பில் எதனால் இப்படி விளையாடுறான், இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள என்ன, ஹீரோ எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க போகிறாரு, அவரை அந்த ஆளை வந்து அதாவது அந்த ஹேக்கரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வேணால் கேட்க நல்லா இருக்கலாம், ஆனால் படத்தை பார்க்கும்போது அந்தளவு கூட நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா படத்தை அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துலலாம் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ஒரு சில இடங்களில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னே தெரியல. இந்த ஒரு ஹேக்கர் அப்படின்னா அந்த ஹேக்கர் எதை ஹேக் பண்ண போகிறான் அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த படங்களில் இந்த ஹேக்கருக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. அப்படி இந்த ஹேக்கரோட ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதில் அவன் எதுக்காக ஹீரோவை டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்க அப்படின்னு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் இது. அப்படி இதில் ஹீரோ அந்த ஹேக்கர் எப்படி கண்டுபிடிச்சி என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதில் அந்த ஹேக்கர் வந்து ஹீரோவோட லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை, எந்தெந்த விஷயங்களை எப்படி ஹேக் பண்ணா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க இந்த படத்தில் சுத்தமாக சுவாரஸ்யமாகவே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.